இங்கே ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முதல்ல அவங்க ஃபேமிலியை பார்க்கறதுக்காக போறா. பக்கத்து வீட்டுக்காரரும் ரொம்ப கொடூரமா பார்த்துட்டு இருக்காரு. நடப்பாதை எல்லாமே குப்பையா இருக்கு. அதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இதையெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா வாஷ் பேஷன் ஃபுல்லாமே பாத்திரமா கழுவாம நிறைஞ்சு கிடக்குது. வீடு ஃபுல்லாமே பயங்கரமான கெட்ட ஸ்மெல் வர பத்தாததுக்கு மாமியா இப்ப 9 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. சுத்தி 6-7 குழந்தைங்க வேற. அவங்களுக்கு வாங்கிட்டு போன கேக்க கையில கொடுக்க அதை வெடுக்குன்னு புடுங்கி பல நாள் பட்டினி கிடந்த மாதிரி அந்த குழந்தைங்க முகம் ஃபுல்லா கிரீம் ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புள்ளுக்குள்ள கூட்டிட்டு போய் தண்ணி தராங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா சிகரெட்டோட தூசியும் நிறைய முடியுமா கிடக்குது. இதை எப்படிடா குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சிட்டு இருக்கு. அந்த பையன் எதையுமே கவனிக்காம அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இப்ப மாமனாரோட என்ட்ரி வேற. அவரை பாக்குறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு. மருமகளை உத்து பார்க்க அந்த பொண்ணு இப்ப ரொம்பவுமே பயந்து போயிடா. பத்தத்துக்கு கை நிறைய ரத்தத்தோட கூடிய ஒரு நிறைய வேற ஒரு பாக்கெட்ல கொண்டு வந்து அங்க வைக்க அந்த பொண்ணு இப்ப ரொம்பவுமே ஷாக் ஆயிடும். இவ்வளவு பஞ்சத்துல இருக்கக்கூடியவங்க என்ன கறியடா சாப்பிட போறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த பசங்கள்ல ஒரு பையன் கீழே ஊறிட்டு இருக்க ஒரு பூச்சி எடுத்து தன்னோட வாயில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பார்த்துட்டு அந்த பையனோட அப்பா அவனை சத்தம் போட என்னையவே திட்டுறியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறான் அந்த பையன். இத பார்த்துட்டு டென்ஷன் ஆகுற அவரும் அந்த பையனை வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பாடுக்கு தயாராக அந்த பொண்ணுக்கும் அங்க இருக்கக்கூடிய எதையுமே சாப்பிடறதுக்கு பிடிக்கல. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. சுத்தி இருக்கக்கூடிய பசங்களை எண்ணி பாக்குறா. அதுல அந்த ஒரு பையனை மட்டும் காணோம். இத பத்தி அவங்க கிட்ட கேட்க அந்த பூச்சியை சாப்பிட்ட பையனை காணோமே அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப கூலா அவன் ஒழுங்கா மரியாதையே தர மாட்டேன்றான். அதனால அந்த பையனை கொண்டுட்டேன்னு சொல்றாரு. ஒழுங்கா இருக்கக்கூடிய பசங்களை மட்டும் வச்சுக்க வேண்டியதுதான், மத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட வேண்டியதுதான் சொல்ல அந்த பொண்ணு இப்ப ரொம்ப ஷாக் ஆயிரா. அதெல்லாம் விட்டு தள்ள, நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு இப்ப வாந்தியே வந்துருது. வேகமா டாய்லெட்குள்ள போய் வாமிட் பண்ண அங்க இருக்கக்கூடிய தண்ணியை திறந்து விடுறா. அது ஃபுல்லாவே இப்ப ரத்தமா வருது. அது போதாததுக்கு அந்த தண்ணிக்குள்ள ஒரு கண்ணோட பால் மிதந்துட்டு இருக்க மாதிரி தெரிய அந்த பொண்ணு இப்ப ரொம்பவுமே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. இப்ப வெளியில ஓடி போலீஸ்க்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்றா. மொத்த குடும்பமும் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இதுகெல்லாம் சைக்கோ மாதிரி நம்மளை பார்த்து கத்திட்டு இருக்குங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. பட் அதுக்கு எல்லாமே சேர்ந்து அவளை ஒண்ணா பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. பட் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. காரணம் தன் பாய் ஃப்ரெண்ட் ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த பொண்ணு கொன்னுட்டா. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கு கால் பண்ண அங்க அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. பத்தாததுக்கு அங்க ஏகப்பட்ட குழந்தைகளோட பாடியை வேற கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா அந்த பொண்ணு காதலிக்கிறது ரொம்ப தப்பு, அதுக்கு சிங்கிளா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைலண்டா சொல்லிட்டு போறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.